சிம்கோ அப்படிங்கிறது என்னென்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்க. இதிலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் முன்னாடி ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டேட் இதெல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சிஸை பொறுத்தவரைக்கும் 52 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது வந்துட்டு கேஸ்ட் வைஸ்மே பிரித்து கொடுத்துருக்காங்க. லைக் அதாவது ஜென்ரலுக்கு 22, ஓபிசிக்கு 15, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 4ன்ட்டு மொத்தமாக 52 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்தவரைக்குமே சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜென்ரல் யூஆர்எஸ் இடபிள்யூஎஸ் இருக்கீங்க அப்படின்னா 22லேருந்து 36 ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் வந்து 22, அதுக்கப்புறமேட்டு கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்ஸ்க்கு மினிமம் ஏஜ் வந்து 21 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சோஷியல் மார்க்கெட் மேனேஜிங் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனி டிகிரி வச்சுருக்கலாம். வித் குறைந்தபட்சம் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும், அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான சேலரி 7000லேருந்து 28,000 வரைக்கும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே எனி டிகிரி ஓகேங்களா, எனி டிகிரி ஒரு எனி டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். இதுக்குமே வந்து 6000லேருந்து 26,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளர்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 போஸ்ட் கொடுத்துருக்க 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது 12th பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எனி டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கலாம். சேலரி வந்துட்டு 5000லேருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஐடிஐ, இல்லைனா 12th கூட பாஸ் பண்ணியிருக்கலாம். 5000லேருந்து 20,000 வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு சேலரி வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் பேவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் ஸ்டார்டிங்காக வந்துட்டு சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 14,000 வாங்குவீங்க, கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 12,000, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு 10,500 வந்து வாங்குவீங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமோட பிடிஎஃப் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு சிலபஸுமே நான் கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. அதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி பர்சனல் இன்டர்வியூக்கு உங்களை அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஜென்ரல் நாலேஜாக இருக்கீங்க, ஜென்ரல் நாலேஜ் 30 மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸ் ஒரு 25 மார்க்கு, சயின்ஸில் வந்துட்டு ஒரு 25 மார்க்கு, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதில் வந்துட்டு ஒரு 20 மார்க்கு. ஓகேங்களா, டோட்டலாக 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. 1.5 மணி நேரம் வந்து அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ ப்ரொபேஷன் அண்ட் ட்ரைனிங் பீரியட் இது எல்லாமே வந்துட்டு 1 வருஷத்துக்கு இருக்கும். அதையுமே பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிக்கு 500 பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி அப்ளிகண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 250 வந்துட்டு பே பண்ணால் போதும். எந்த ஒரு ரீசனுக்காகவுமே அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட்டோடைய ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னா, நீங்கள் போயிட்டு சலான் மோடில் வந்துட்டு இதான் நீங்கள் பே பண்ணணும். அதாவது கேஷ் டெபாசிட் சலானில் போயிட்டு உங்களோட நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு இந்தியன் பேங்க்கோ அல்லது ஆக்சிஸ் பேங்க்கோ நீங்கள் போயிட்டு அப்ரோச் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி நம்பரு, பேங்க் நேமு இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் சலானில் ஃபில் பண்ணி டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இந்தியன் பேங்க். அதுவே ஆக்சிஸ் பேங்க் போனீங்கன்னா அதுவுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேங்க்கில் மட்டும்தான் உங்களால் டெபாசிட் பண்ண முடியும். அதையுமே பார்த்துக்கோங்க. எப்படி நான் அந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக போயிட்டு பக்கமாக இருக்குது இந்த அட்ரஸ் எனக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் கொடுத்துக்கலாம். இல்லை தூரமாக இருக்குன்னா நீங்கள் போஸ்ட்டில் கொடுத்துக்கலாம், இல்லை கொரியரில் கொடுத்துக்கலாம். 20/1/2026 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அதில் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு பின்னாடி என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா தேவையில்லை. யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக பிடிச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் டெக்னிக்கல் இல்லைனா ஏதாச்சும் ஒரு அதர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அதையுமே வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஒன்லி ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்துட்டு சென்ட் பண்ணால் போதும். கீழே பார்த்தோம் அப்படின்னா அதனோட சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் கீழே அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்குமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு கொடுக்கணும், அந்த அட்ரஸ்க்கு. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய பெயர் பிளாக் லெட்டர்ஸ்னால் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துக்கோங்க. ஏஜ் 12/12/2025 இந்த தேதிப்படி உங்களுக்கு என்ன வயது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதையுமே கொடுத்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கா, உங்கள் கேட்டகரிக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. பாலினம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா இல்லை தேர்ட் ஜெண்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கார்டியன் நேம், இல்லைனா ஃபாதர் நேம், இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் இது மாதிரி கொடுத்துக்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. 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 18 வயசுக்கு மேலே இருக்கணும். 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது.
அதுக்கப்புறமேட்டு நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தற்காலிக முகவரி, கான்டாக்ட் நம்பர் இது வேலிடான்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா கால்ஃபருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமெயில் அட்ரஸுமே வந்துட்டு கரெக்டான இமெயில் அட்ரஸான்னு பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு மீடியம் ஆஃப் ஸ்டடி இங்கிலீஷா தமிழான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வசிக்கிறது என்ன டவுனா இல்லை வில்லேஜான்னு கேட்டிருக்காங்க. சிட்டிசன்ஷிப்பு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு நான் பின்னாடி சொன்னேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஜென்ரல் அது டெஸ்டிடியூட் உமன எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ரிலீஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, வேலைவாய்ப்பு பதிவு எண் இதெல்லாமே கேட்டுட்டு பிளேஸ் டேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இங்கே நீங்கள் சிக்னேச்சர் உங்களோட சிக்னேச்சர் வந்துட்டு போடணும். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.